விஷ்ணு, அந்த நாகமணியை இத்தனை நாளா நீயே வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு வாழ்ந்தல. உன்னுடைய ஆட்டம் முடிவடைய போகுது விஷ்ணு. ஏன் தெரியுமா? நாகமணியை உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு உன் ஆட்டத்தை நிறுத்துறதுக்கு இந்த பைரவன் புறப்பட்டுட்டான். ஜெய் மகாகாளி. விஷ்ணு, இன்னும் 2 நாள் தான். இந்த 2 நாள்ல இந்த பைரவனுக்கு அந்த நாகமணி சொந்தமாயிடும். இன்னும் அந்த நாகராணி ஒவ்வொரு தடவையும் அந்த நாகராணி என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்காக அவ எனக்கு கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுறான்னு தெரியல. ஆனா அந்த நாகமணியை தான் அவ தேடிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும். நாகமணி நாகராணி கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோட கைவசப்படுத்திக்கணும். இல்ல, எந்த காரணத்தை கொண்டு அந்த நாகமணி நாகராணி கைக்கு போயிடக்கூடாது. அவ நாகமணியை பறிக்கிறதுக்கு எப்படியும் வந்தே தீரணும். அப்படியாவது அவளை நான் நேருக்கு நேர் சந்திச்சே ஆகணும். சந்திச்சே தீரணும். இந்த யாகத்தை நான் செய்யறது அந்த நாகராணிய சம்ஹாரம் பண்றதுக்காகவும் அந்த நாகமணியை ஏன் வசப்படுத்திக்கவும் தான். இந்த யுத்தத்துல வெற்றி இந்த பைரவ பாபாவுக்குத்தான். ஜெய் மகாகாளி. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.